அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல அந்த யாக்கை நிலையாமைன்ற பகுதிய இறுதியாக பார்த்த பாடல் எதுனாக்க, மதுவூர் குழலியும் மாடும் மனையும்னு தொடங்கக்கூடிய பாடல். அதுல இறுதியாக சொல்லுகிறார், மதுவூர வாங்கியே வைத்து அகன்றார்களே. ஆகவே இந்த உடலோடு அன்பு பாராட்டிய மனையோ சுற்றமோ ஏனைய பிறரோ இந்த உடலை விட்டு உயிரானது நீங்கியதன் பின் இந்த உடலை கொண்டு ஊருக்கு வெளியே உள்ள புறங்காடாகிய சுடுகாட்டிலே வைத்து அகன்று விட்டார்கள். ஆகவே அந்த உடலோடு அவர்கள் தங்களினது வாழ்க்கையை இனி பொருத்தி கொள்வது இல்லை. யாரெல்லாம் நாம் வாழுகின்ற காலத்து நம்மோடு ஈடுபாடும் அன்பும் நேயமும் பாராட்டினார்களோ அவர்கள் யார் ஒருவரும் நாம் இறந்ததன் பின் நம்மை கொண்டு காட்டிடை வைக்கிறார்களே ஒழிய நம்மோடு அவர்கள் இருப்பதும் இல்லை, நம்மோடு வருவதும் இல்லை என்று சொல்லி அடுத்த பாடல்ல இன்னும் கொஞ்சம் வருத்தத்தை கூட்டுகிறார். பச்சு அகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாது என நாடும் அரும் பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர் உறும் மற்றவர் எச்சகலா நின்று இழைக்கின்றவாறே. ரொம்ப அழகான மேற்கோளை காட்டுகிறார் திருமூலர். நம்ம கண் முன்னாடி இப்படிப்பட்டதாகிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கு முன்பு இருந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். நம்மூர் தலைமகனாக இருந்தவர், நம்பி போன்று வாழ்ந்தவர், மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டியவர், ஏனைய பிற உறவினர்கள் எல்லாம் போற்றக்கூடிய நிலையில் வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்த ஒருவர் இறந்தார் என்றதினால் என்னாயிற்றாம், வச்சு அகல் உற்றது கண்டு. அவ்வாறு இறந்தவர் உடலை ஊரினது இடுகாட்டிலே கொண்டு வைத்ததை கண்டு. அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்நாளிலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவ்வாறு மரணம் அடைந்தவர்கள் நமக்கு உறவினராக, நம் உடன் பிறந்தவராக, நம்மை ஈன்றவர்களாக யாரோ ஒருவராக இருக்கிறார்கள். அவர்களினது இறப்பினுக்கு பிறகு அவர்களது உடலை என்ன செய்கிறோம், புறங்காட்டிலே வைத்து எல்லோரும் நீங்கி சென்று விடுகிறார்கள். இதை நாம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் வச்சு அகல் உற்றது கண்டு இறந்தவரது உடலை கொண்டு புறங்காட்டிலே வைத்து அந்த காட்டிலிருந்து எல்லோரும் அகன்று விடுகிறார்கள். அகன்று விடுதலை கண்டு மனிதர்கள் இவ்வாறு தினம் தினம் பார்க்கக்கூடிய மானுடர்கள் என்னவா, அச்சு அகலாது என நாடும் மரும் பொருள். அச்சுனாக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லது. வண்டிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அச்சாணி அச்சுன்னு பேர். அந்த அச்சாணிய கடையாணின்னு சொல்றது வழக்கம் உண்டு. அச்சாணி தான் அந்த வண்டியினுடைய செயல்பாட்டினுக்கு அடிப்படை. அதுபோல இந்த உலகிலே தோன்றக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் அந்த உயிராது முறையான நிலையிலே செயல்படுவதற்கு அச்சாணி போல் விளங்குபவன் யார்னா ஆண்டவன் ஒருவனே. அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள். நம்முடைய வாழ்க்கைக்கு அச்சு போல் இருந்து கொண்டு நம்மை இயக்கி அந்த இயக்கத்தினுக்கு ஊடாக நம்முடைய நன்மை தீமைகளை எல்லாம் வகுத்து உதவுகிறானே அந்த இறைவன். அச்சு போலே உடனிருந்து உதவக்கூடிய இறைவன், அறிவுடையோர்களால் அறிந்து விரும்பக்கூடிய இறைவன். ஆகவே பிச்சது வாய்ப்பின் தொடர்வுறும். அப்படிப்பட்ட ஒருவனே பேரருள் காரணமாக அவரை பின்தொடர்ந்து செல்வான். இறந்த ஆத்துமா, உடலை விட்டு நீங்கின ஆத்துமா, நாம் வாழுங்காலத்து நமக்கு அச்சு போல் இருந்தவன் இறைவன் ஒருவனே என்ற உண்மையை ஆய்ந்து தெரிந்ததன் பின்
அவன் ஒருவன் அந்த ஆத்துமா என்கின்ற ஒன்று அந்த இறைவனை மட்டுமே பின்பற்றி சொல்லும். பிச்சது வாய்ப்பின் தொடர்வுறும். அந்த ஞானம் இருந்தால் அந்த இறைவனை தொடர்ந்து இந்த ஆத்மா சென்று விடுதலை பெற்றுவிடும். அவ்வாறு இறைவன்தான் நமக்கு அச்சு, இறைவன்தான் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறான் என்கின்ற ஞானம் இல்லாதவர்கள் வாழுங்காலத்து வாழ்ந்து மரணம் வருகின்ற பொழுது மரணத்தை சந்தித்ததன் பிறகு மற்றவர், இறைவனை அச்சாக உணராத ஏனைய பிறர், மற்றவர்னா இறைவனே எல்லாம் என்று உணராதவர்கள் மற்றவர் எச்சகலா நின்று இழைக்கின்றவாறே ஒன்றுமே செய்ய இயலாமல் அப்படியே வாழ்நாள் முழுவதும் இழைத்து இழைத்து வாழுகின்ற காலத்தும் பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்து மரணத்தை சந்திக்கின்ற பொழுதும் பயனற்ற நிலையிலேயே இருந்து மீண்டும் இந்த உலகிலே வந்து பிறப்பதற்கு வாய்ப்பை தேடிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே நாம் வாழுங்காலத்துல ஏன் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வை சொன்னான்னா, இந்த பிறவியில தான் நமக்கு மனதுன்னு ஒண்ணு இருக்கு. மற்றைய உலக உயிர்களெல்லாம் 5 அறிவுகளுக்குள்ள அடங்கிடும். ஓரறி உயிர், உற்றறி உயிர், ஈரறி உயிர் அதனோடு வாய், மூவறி உயிர் அதனோடு மூக்கு, நாலறி உயிர் அதனோடு கண், ஐயறி உயிர் அதனோடு செவி, ஆறறி உயிர் அதனோடு மனனே தொல்காப்பியம். அப்ப இந்த மனது என்கின்ற ஒன்று இருப்பதினால நம்மால் சிந்திக்க இயலும். வாழ்க்கையில நாம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றினுக்கும் உரிய காரணம் எது என்று பகுத்தாராய முடியும். அவ்வாறு பகுத்தாராய்கின்ற பொழுது நாம இறுதியான ஒரு முடிவினுக்கு வரலாம். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகிலே சரிவர இயங்குவதற்கு, வாழ்க்கை எனும் வண்டி நன்றாக ஓடுவதற்கு நமக்கு அடிப்படையே எது என்றால் இறைவன் என்கின்ற அச்சாணிதம். இத வாழுங்காலத்துல நாம புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அந்த இறைவன் தான் நம் வாழ்க்கைக்கு அச்சு என்பதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், வாழ்ந்து மறைந்த பிறகு, வாழ்ந்து நமக்கு மரணம் என்கின்ற ஒன்று வந்த பிறகு, மரணத்தினால் உடலை விட்டு நீங்கக்கூடிய இந்த உயிரானது வாழுங்காலத்து அச்சாக நினைத்த இறைவனை நோக்கி அவனை பின்தொடர்ந்து சென்று மேலான கதியை அடைந்து விடுகிறது. ஆனால் வாழுங்காலத்து நமது அறிவினை கொண்டு பகுத்து ஆராய தெரியாமல் இறைவனை உணராத நிலையிலேயே நாம் வாழுகிறோம் என்றால் நாம் வேறு வழி இல்லை, கடைத்தேறுதல் என்பது நடவாது. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மீண்டு நாம் வெளியேறி இறைவனோடு இரண்டர கலந்து நிற்றல் என்பது நடவாது. ஆகவேதான் எச்சகலா நின்று இழைக்கின்றோம். நாம் ஐயோ நமக்கு விமோச்சனம் இல்லையே, நமக்கு இறைவனது பேரு கிடைக்கவில்லையே, மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே வந்து பிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. தாய்மானவர் எழுதினார், நம்ம பிறவி எப்படின்னா பொலவென கலவென புற்றீசல் போல் பிறந்து மாளும் இப்பிறப்பு. இப்ப மழைக்காலம் பல பேர் பார்த்திருக்கலாம், பூமி கடியிலிருந்து ஈசலானது தோன்றிய வண்ணம் இருக்கும், வந்து பறக்கும். பறந்த சிறிது நேரத்திலேயே அவைகளினது இறகுகள் விழுந்து கீழே விழுந்து இறந்து போகும். அந்த புற்றிலிருந்து ஈசல் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுல வந்து கொண்டு இருக்கும். அது போலதான் மனித பிறவி. ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொன்றாக நாம எடுக்க ஒவ்வொரு பிறவியிலும் நம்முடைய பிறவிக்கு அடிப்படை அச்சாணியாக இருப்பவன் இறைவன்றது தெரிந்து கொள்ள முடியல. குறைந்தபட்சம் மானுடனாக பிறவி எடுத்ததற்கு பிறகாவது நம்முடைய பிறவிக்கு அச்சாணியாக இருப்பவன் இறைவன் உணர தெரிஞ்சிருக்கணும். அதனால்தான் அவ்வை பாடினா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுக்கு அடுத்த வார்த்தை போட்டா,
கூன் குருடு செவிடு பேடின்றி நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. வெறும் கல்விய சொல்லல அவ்வை, ஞானமும் கல்வியும். ஏன் முதல்ல ஞானத்தை சொன்னா தெரியுமா? நாம கற்கக்கூடிய கல்வி எது பற்றியதா இருக்க வேண்டும் என்ற ஞானம் முன்னாடி வரணும். ஞானம் என்பது இம்பான், பிறவியோடையே வருவது ஞானம். கல்வி என்பது பிறந்த பின் நாம தேடி பெறுவது. அதனால ஞானமும் கல்வியும் நயத்தலரி, ரொம்ப அழகான வார்த்தை, நயத்தலரி. அந்த அடிப்படையில ஒரு நிமிஷம், அந்த மன்னிக்கணும், ஒரு பணியாளர். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. நயத்தல் என்றால் ஒன்றின் கண் உள்ளதாகிய சிறப்பினை மட்டும் ஓர்ந்து ஆய்ந்து எடுத்துக்கொள்ளுதலுக்கு பேர் நயத்தல்னு பேர். நம்ம இந்த பேச்சு ரொம்ப அழகா சொல்லுவோம், நயமா இருக்கான்னு பார்க்கிறோம். நாம பல பொருள்களை பார்ப்போம், பார்க்கக்கூடிய பொருளை எது மிக நன்றாக இருக்கிறது என்பதை நயமாக இருக்கிறதை பார்த்து தேர்ந்தெடுக்கும். அதுபோல நம்முடைய ஞானத்தை கொண்டு நயமானதை அறிய வேண்டும். தேடக்கூடிய கல்வியை கொண்டு நயமானதை பெற வேண்டும். அதனால்தான் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த அரிது வந்து விட்டதுன்னா வானவர் உலகம் வழி திறந்திடுமே. மீண்டும் இந்த உலகத்துல வாராது இருக்கக்கூடிய அளவுல நீங்கள் என்றென்றும் இறைவனது திருவடியாகிய சொர்க்கம் என்கின்ற ஒன்றிலே நிரந்தரமாக தங்கலாம்னு அவ்வை எழுதுறார். அதனால நமக்கு வாழுங்காலத்திலேயே இந்த அனுபவம் இருக்கணும். மானுட பிறவியினுடைய அழகே அதுதான். ஏன் மற்றைய பிறவியிலிருந்து மானுட பிறவி உயர்ந்ததுன்னா, நம்மால் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு நாம் காரண காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய பிறவி மானுட பிறவி. இப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதனும் இருந்தான், ஆடு இருந்தது, மாடு இருந்தது. 500 ஆண்டுகள் கழித்து ஆடு ஆடாக இருக்கிறது, மாடு மாடாக இருக்கிறது, மாற்றம் ஏதும் இல்லை. ஆனால் இந்த 500 கால இடைவெளியில மனிதன் பரிணாமத்தினுக்கு உட்பட்டு அவன் படிப்படியாக ஒவ்வொன்றையும் கடந்து இன்று வானத்தையும் கை கொள்ளக்கூடிய அளவினுக்கு அறிவை பெற்றிருக்கிறார். இவ்வளவு அறிவை பெற்ற மானுடன் எதனை சிந்திக்க மறக்கிறான்? நாம் இவ்வாறு செயல்படுவதற்கும், நாம் இத்தகைய வாழ்வியலை நுகருவதற்கும், அவற்றின் கண் உள்ள சிறப்புகளை தெரிந்து தேர்வதற்கும் அச்சாணியாக இருப்பது எது என்றால் இறை என்கின்ற ஒன்று. அதை மறந்துடும். அதனால அந்த இறைவனே அச்சாணின்னு தெரிஞ்சாச்சுன்னா நமக்கு வாழ்க்கை முடிகின்ற பொழுது, மரணம் வந்ததன் பின் இந்த உயிரானது அந்த இறைவனாகிய அச்சாணியை தொடர்ந்து சென்று அவனோடையே இரண்டர கலந்து விடுகிறது. அது தெரியாத உயிர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே பிறந்து பிறந்து இழைக்கிறார்கள். அததான் சொன்னார், எச்சகலாது நின்று பிறவி என்கின்ற ஒன்றை விட்டு அகலாமல் இழைக்கின்றவாறே நமக்கு விமோச்சனம் எப்பொழுது கிடைக்கும் என்று ஒவ்வொரு பிறவியிலும் இழைக்கிறோம். நாம் எந்த பிறவியிலாவது நாம நம்மை உணர்ந்தோமா? நமக்கும் இந்த உலகினுக்கும் உண்டான உறவு, இதனை உருவாக்கின இறைவன் அவனை எல்லாவற்றினுக்கும் காரணம்னு உணர்ந்தோமா? இல்லை. அந்த உணர்வு மேம்பட்டு இருந்தது என்றால் 2 விஷயம் நடக்கும். நாம நினைக்கிறோம் மரணத்திற்கு பிறகுதான் இறைவனை பற்றின
அந்த சிந்தனை மேலான கதியை தரும் இல்ல. நம்முடைய வாழ்வியலுக்கு அவனே அச்சாணின்ற உண்மையை வாழும் காலத்திலேயே உணர்ந்தோம் என்றால் மரணம் கூட நமக்கு அச்சத்தை தராது. அது ஓர் விடுதலை உணர்வை தரும். மனித வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சுறுத்தல் இது மரணம். ஆனால் நாம் வருதற்கும் வாழுதற்கும் வாழ்ந்ததன் பின் மீண்டும் இந்த உலகை விட்டு போவதற்கும் அச்சு போல் நிற்பவன் இறைவென்ற உண்மை தெரிந்து விட்டது என்றால் எதுவும் நம்மால் எதுவும் ஆவதில்லை, அவனே எல்லாமுன்ற உண்மை தெரிந்து போய்விட்டது என்றால் மரணம் கூட நமக்கு அச்சத்தை தராது, ஒரு அழகான விடுதலையை தரும். அதுதான் லிபரேஷன். ஞானிகள் மரணத்தை விடுதலை என்கிறார்கள். பாவம் நம்மை போன்ற மானுடர்கள் தான் மரணம் என்பதை இழப்பு என்கிறோம். இழப்பு இல்லது. வாழ்ந்த காலத்து எல்லாம் இறைவனே என்று உணர்ந்த உறவினுக்கு, அந்த உணர்வினுக்கு மரணம் என்பது ஓர் விடுதலை. இதுகாரம் சிக்குண்டு தவித்த இந்த ஆன்மா இறைவனை உணர்ந்தது என்றால் வாழும் காலத்தில் மரணம் என்கின்ற ஒன்றின் வாயிலாக அது இறைவனது திருவடியை நிரந்தரமாய் நாடுகிறது. எவ்வளவு நிறைவான விஷயம் அது. அதனாலதான் இதை புரிந்து கொள்ளாமல் வாழும் காலத்து வாழ்பவர்கள், இறைவனே ஒரு அச்சாணி போன்றவன் என்ற உண்மையை உணராதவர்களுக்கு இந்த மரணம் இழைப்பினை தரக்கூடிய, மீண்டும் மீண்டும் வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்பினை தரக்கூடிய ஒன்றாக நிகழ்ந்து விடுகிறது. ஆகவே எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது எது என்றால், நம்முடைய எல்லா விதமான செயல்பாட்டினுக்கும் அச்சு போல் இருப்பவன் ஆண்டவன் ஒருவனே. அவனே எல்லாம் தெளிவு இருக்கணும். அடுத்து, ஆர்த்து எழு சுற்றமும் பெண்டீரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகுட்டு எரிமூட்டி நீர்த்தலை முழுகுவார் நீதியிலோரே. ரொம்ப அழகான இடம். அதாவது ஆர்த்து எழு சுற்றம். வாழும் காலத்துல நம்முடைய சுற்றம் இருக்கிறது அல்லவா, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு ஆரவாரமான பழக்கத்தை கொண்டு இருப்பார்கள். ரொம்ப சந்தோஷமா அந்த ஆரவாரத்தோடு மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி கொண்டு நம்மோடு எல்லோரும் சேர்ந்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட சுற்றம். அதுக்கப்புறம் பெண்டீர். பெண்டீர்னா இந்த இடத்துல பன்மையில சொல்றார் மனைவியர்னா அவரவருக்கு வாய்த்துள்ள மனைவி. இந்த அவரவர் என்பதினால மனைவியர்னு பன்மையில போட்ட. ஒருவருக்கே பல மனைவின்னு பொருள் எடுத்துக்க கூடாது. மனைவியர்னா அவரவருக்கு, ஒவ்வொருவருக்கும் வாய்த்திருக்கக்கூடிய மனைவி. ஆகவே பலர், பலருக்கு வாய்த்துள்ள தாரங்கள் பலர், அவ்வளவுதான். மனைவியரும் மக்களும் அவரவருக்கு வாய்த்த மக்கள், பிள்ளைகள் என்ன செய்கிறார்களா? ஊர்த்துறைக்காலே ஒழிவர். ஊர்த்துறைக்காலே ஒழிவர். ஊரினது எல்லையை தாண்டி வரமாட்டார்கள். ஊருக்கு உரிய எல்லைக்கு வெளியே தான் புறங்காடு இருக்கும், இடுகாடு இருக்கும். அவர்கள் எல்லோரும் நம்மோடு ஆரவாரத்தோடு பழகின சுற்றும், அவரவருக்கு வாய்த்த மனைவி, பொருந்திய இல்வாழ்க்கையினாலே பெற்ற பிள்ளைகள் எல்லோரும் ஊர் எல்லையை தாண்டி வரமாட்டார்கள். ஊர் எல்லையை தாண்டி இந்த உடலானது உயிரற்ற நிலையில எடுத்து செல்லப்பட்டு அந்த காட்டிலே வைத்து எரிக்கின்ற பொழுது யார் ஒருவரும் உடன் வரமாட்டார்கள். அதுதான் போன வகுப்புகளை சொன்ன வேடிக்கையாக அந்த பட்டினத்தார் பாட்டுல அந்த பிணமானது வேவதற்கு முன்பாகவே அந்த இடத்தை விட்டு எல்லோரும் அகன்று விடுவார்கள். அதுபோல இறந்தவர் உடலை விரைவாக எடுத்து விடுவதற்கு முன்பாக போய் விசாரித்து விட்டு வரலாம் என்று எல்லோரும் மிக விரைவாக வருவார்கள். வாழும் காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தோற்றுப்போம். இதெல்லாம் தான் நமக்கு வாழ்க்கையில நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்கள். எவ்வளவோ பெரிய அரிய செயல்கள் செய்தவர்கள்,
அரிய முயற்சியில் ஈடுபட்டவர்கள் எல்லோரையும் மரணம் தழுவிய பொழுது அவர்கள் அன்றைய நிலையில பேசப்படும் பொருளாக இருப்பார்கள். காலப்போக்கில மிக குறுகிய காலத்துல முற்றிலுமாக அவர்கள் மாறி போவார்கள். இறந்தவரது உடல் இருக்கின்ற வரைக்கும் எல்லோருக்கும் அந்த சோகம் இருக்கும். புறம் காற்றிடை கொண்டு வைத்து சுட்டதன் பின் மறுநாள் அதற்கு உண்டான வந்தவர்களுக்கு உணவு அளிக்கின்ற பொழுது யாரேனும் ஒருவர் இருவர் என்ன செய்வார்கள், அந்த உணவுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு குற்றம் சொல்லுவான். அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடியவர்கள் அல்லது வந்தவர்கள் எல்லாம் அவரவர் ஊருக்கு செல்லுதற்கு முன்பே என்ன திட்டமிடுவார்கள், வந்ததுதான் வந்தோம், இந்த ஊர்ல இந்தந்த இடமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு போவோம், இதுக்குன்னு இன்னொரு முறை வரவா முடியும். இறந்தவர் மறக்கப்படுகிறார். அதுக்கு அடுத்து உடன் பிறந்தவர்களாக வந்தவர்கள் எல்லாம் போட்டது போட்டபடியே இங்க வந்துட்டோம், அதனால நாங்களும் அங்க போய் எங்க வீடுகளை பார்க்க வேண்டாமா கிளம்ப தொடங்கி விடுவார்கள். பணியின் நிமித்தமாக வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதற்காக நாங்கள் எங்களுடைய ஊதியத்தெல்லாம் கூட இழந்துட்டு வந்திருக்கிறோம், ஆகவே இனிமேல் எல்லாம் எப்படி என்பதெல்லாம் நாங்க அங்கிருந்து பார்த்து கொள்ளுகிறோம், இப்பொழுது நாம் கிளம்புகிறோம். ஒரு மாதம் செல்லட்டும். இறந்தவருடைய மனைவி அன்றாட வாழ்க்கையில ஈடுபடணும். அதனால தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் மெல்ல மெல்ல கலந்து தனக்கு உரியவர் இறந்தார் என்ற உணர்வையே மறக்க தொடங்கும். சில மாதங்கள் ஆகட்டும், அவர் இருந்தார் என்ற ஒன்று இருக்கும். இன்னும் சில மாதங்கள் ஆகட்டும், அவரை பற்றின நினைவுகளே இருக்காது. இது மனித வாழ்க்கையின் யதார்த்தம், புரிஞ்சுக்கணும். இதுல குழப்பமே வேண்டாம். ஐயோ இப்படியானா இல்லை, இது யதார்த்தம், எல்லோருக்கும் நடக்கும். நம் முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் இப்படி நடந்தது, நமக்கும் இப்படி நடக்கும், நமக்கு பின்வரக்கூடிய மக்களுக்கும் இவ்வாறு நடக்கத்தான் போகிறது. அது ஐயமே கிடையாது. நினைவுகளை கொண்டு வாழுதல் என்பது மேடையில பேசுறதுக்கு ஒரு நாகரீகமான ஒரு சொற்றொடரா இருக்கும். அவர் நினைவாலேயே நான் வாழ்வேன் அப்படி எல்லாம் வாழ முடியாது. அதெல்லாம் மேடை பேச்சுக்கும் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுதற்கும் அழகாக பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள். நினைவுகள் மட்டும் நமக்கு ஆக்கத்தை கொடுக்காது, நினைவுகள் நம்முடைய பசியை போக்காது, நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையை வாழுவதற்கு வழி காட்டாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும். ஆகவே அந்த நினைவு தோன்றுகின்ற வரைக்கும் நமக்கு அது துயரத்தை தரும் என்பதனால மெல்ல அந்த நினைவுகளிலிருந்து விடுபடவே விரும்புகிறோம். இதுல மாற்று சிந்தனையே கிடையாது. கேட்டா கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம், என்ன இவ்வாறு கடினத்தோடு ஒரு கருத்தை சொல்லுறோமேன்னு கவலைப்படலாம். ஆனால் உண்மை அதுதான். நான் அவர் நினைவாகவே என் வாழ்க்கையை ஓட்டி விடுவேன் எல்லாம் முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது நம்மால் மட்டுமே வாழப்படக்கூடிய ஒன்று. அந்த வாழ்க்கையை வேறு யார் ஒருவராலும் கொடுக்கவும் முடியாது. நமக்கு உண்டான அனுபவத்தை மற்றொருவர் தந்து நம்மால் பெற முடியாது. இதுல தெளிவா இருந்தும் நம்முடைய வாழ்க்கை நாமே வாழ்ந்தாக வேண்டும். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியோ துன்பமோ வருத்தமோ கவலையோ சிக்கலோ பிரச்சனையோ அது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது. அதை யார் ஒருவரும் சேர்ந்து மாற்ற முடியும்னு எண்ணாதீர்கள். மாற்றுதற்கு முடியாது. அதனை மாற்றுதற்கு அவர்கள் யாரும் இல்லை. எல்லாம் நடக்காது. அவரவருக்கு அவரவர் வாழ்க்கை அவரவரை பற்றின சிந்தனைகள் தான் மேலோங்கி நிற்கும். ஒரு சில நாள் இறந்தவரை பற்றி பேசப்படும், பின்னர் நினைக்கப்படும், பின்னர் ஒதுக்கப்படும், முடிவில் மறக்கப்படும்.
இது உலக நியதி. ஐயோ இப்படி நடக்கிறது என்ன, உங்களுக்கு நடந்தது அல்ல, எல்லோருக்கும் இப்படித்தான் நடந்தது, நமக்கும் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது, இனி வருங்காலத்திலும் இப்படித்தான் நடக்கும். இல்ல மாற்று சிந்தனை. அதனால்தான் என்ன தெளிவா சொல்றார், நாம் ஆரவாரமாக வாழ்ந்த காலத்துல நம்முடைய ஆரவாரத்தோடு நமக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சுற்றம், மனைவி, நாம் பெற்றெடுத்த மக்கள் எல்லோரும் ஊர்த்துறைக்காலே, ஊரினது துறைக்கால, ஊரினது எல்லை, அது வரைக்கும் தான் வருவார்கள். இப்பெல்லாம் கொஞ்சம் நவீனத்துவமான காலமாக இருக்கிறதுனால மகளிர்கள் எல்லாம் கூட இடுகாட்டினுக்குள்ள வரக்கூடிய வழக்கத்தை கொண்டு இருக்கிறார்கள். தொடக்க காலத்துல அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது தவறு என்றே சொல்லி விடுவார்கள், வீதியோட நின்று விடுன்னு. ஆனால் இன்றைய நாகரீகம் வளர்ந்ததினால இந்த மரணம் பற்றின ஒரு சித்தாந்தம் மெல்ல மெல்ல அச்சம் என்பதற்கு பதிலாக இது ஒரு இழப்பு என்ற நிலைக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டதுனால அந்த இறுதியாக நடக்கக்கூடிய தகன மேடை வரைக்கும் வர முடிகிறது. முன்பெல்லாம் ஊர் எல்லையோடையே நிறுத்தப்பட்டு விடும். ஆகவே ஊர்காலே ஒழிவர், அவன் அதோட இந்த ஒழிவர்ன்ற சொல்ல அவன் போயிடுவான்னு அர்த்தம் அல்ல, ஒன்ன போக வச்சுட்டு அவன் நின்றுடுவான், அவன் அந்த ஊருக்குள்ள நின்றுடுவான், ஒன்ன அனுப்பிச்சிருவான், இறந்த உடலை அனுப்பிச்சிருவான். ஒழிவர் ஒழிந்த பின், அப்படி உன் உடலை அனுப்பியதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள், வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி. வேர்த்தலை போக்கினா வேரினுடைய தலையை போக்கினா அந்த மரத்தினுடைய கிளைகளை, அந்த தளிர் பகுதிகளை எல்லாம் நீக்கிட்டு, போன வகுப்பிலே சொன்ன மரத்தினுடைய தண்டு பகுதி, அதுதான் வைரம் பாஞ்சு இருக்கும், அந்த கட்டையை தான் மேல வைப்பார்கள். போக்கி விறகு இட்டு எரிமூட்டி, அந்த மரத்துண்டுகளை விறகாக அந்த இறந்த உடலின் மீது வைத்து நீர்த்தலை மூழ்குவார். தகனம் முடிச்சதுக்கு அப்புறம் நீரிலே சென்று, நீர்த்தலைனா நீர் இருக்கக்கூடிய நிலைகள், நீர்நிலைகள், குளம், ஏரி, இவைகளிலே சென்று மூழ்கி மறந்து போவார்கள். நீதி இல்லாதவர்களே தலை மூழ்குவார்கள் என்பதனால் அந்த நீதி இல்லாதவர்கள்னா நீதியே இல்லாமல் போய்விட்டது. நேற்று வரைக்கும் இருந்தானே, நமக்கு இவ்வளவெல்லாம் உதவி செய்தானே, நாம் வாழுதற்கு நமக்கு உறுதுணையாய் இருந்தானே, அவன் இன்று இறந்து போனானே என்றெல்லாம் கவலை கூட பட மாட்டார்கள். இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்தவன் இறந்து போனானே என்று கவலை கூட படமாட்டார்கள். ஆம், இறந்து போனான், அந்த நீதியானது அங்கு மறக்கடிக்கப்பட்டு விடும், அந்த நீதியானது அங்கு நினைக்கப்படாமலேயே போய்விடும். நாம் மேல் மேலும் வளருவதற்கு இவ்வாறு உதவி செய்தானே, இப்பொழுது மரணத்தை தழுவி இருக்கிறானே, இதற்காக இவனோடு நாம் போகலாமான்னு கூட யாரும் யோசிக்க மாட்டோம். நம்ம வேடிக்கை சொல்லுவார்கள். எத்தனை பேருக்கு அந்த மன்னிக்கணும், சில நேரங்கள்ல சில சொற்றொடர்கள் எல்லாம் மனதிற்கு வருத்தமா இருந்தாலும் சொல்லணும். இடுகாட்டுல இறுதி சடங்கு செய்து முடித்த உடனே அவனுக்கு உண்டான பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பணியாளன் இருக்கான்ல, ஆங்கிலத்துல அண்டர்டேக்கர்னுவார்கள், தமிழ்ல வெட்டியான்னு அந்த சொல்ல பயன்படுத்துவான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த தீ வைத்ததன் பிறகு திரும்பி பார்க்காம போனோம். உங்களுக்கு இயல்பாக என்ன நடக்கிறதுன்னு ஆர்வத்தோடையாவது பார்க்கலான்னு கொஞ்சம் தயங்கினா கூட திரும்பி பார்க்காம போ, நமக்கு பயம் வந்துடும். திரும்பி பார்த்தா இவனுக்கு வந்த மரணம் உடனே நமக்கு எங்க வந்து விடுமோன்ற கவலையில திரும்பி பார்க்காம வேக வேகமா வீட்டுக்கு வந்து அவனே சொல்லுவான். அந்த மயான பூமியில இருக்கக்கூடியவனே சொல்லுவான், யாரும் திரும்பி பார்த்துடாதீங்க. ஏனென்றால் மரணம் என்பது ஒன்றுதான் மனித குலத்தை இன்று வரை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இல்லைன்னா இந்த மரணத்தை வெல்லுவதற்குத்தானே எல்லா விதமான மருந்துகளும்.
எதற்காக மருந்துகள்லாம் கண்டறியப்படுகின்றன? எல்லா விதமான நோய்களுக்கு ஏன் புதிதான மருந்துகள் கண்டறியப்படுகின்றன? நம்மால் இயன்றவரை நமக்கு வருதற்குரிய மரணத்தை எந்த அளவேனும் ஆகிலும் ஒத்தி போடும். இதுதான் நம்முடைய வாழ்நாளினது குறிக்கோளா வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த மரணம் என்ற ஒன்று யாருக்கேனும் ஏற்பட்டதுன்னா அவன் வாழ்ந்த காலத்து அவனோடு ஆரவாரமாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள், சேர்ந்து மகிழ்ந்து கழித்தவர்கள், அவன் மனைவி மக்கள் யார் ஒருவரும் உடன் வருவதில்லை. வீதியோடேயே ஊர் எல்லையோடேயே நின்று விடுகிறார்கள். அவ்வாறு நின்றதன் பின் இறந்த உடலை விறகுகளை வைத்து தீ மூட்டியதன் பின் எல்லோரும் திரும்பி பாராமல் நீர்நிலையிலே மூழ்கி எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். நீதி இல்லாதவர்கள், இவனால் தானே நாம் மேலுக்கு வந்தோம் என்ற நீதியை மறந்து அவனை அங்கேயே எரிய விட்டு சென்று விடுகிறார்கள். வேறு வழி இல்லை. இதுதான் உலக இயல்பு. இதை யார் ஒருவராலும் தவிர்க்க முடியாது. ஆகவே வாழுங்காலத்திலேயே நாம் மரணத்திற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு விட வேண்டும். அப்படி தயார்படுத்தி கொண்டு விட்டோம்னா மரணம் என்பது நமக்கு ஒரு அழகான விடுதலை. நம்ம தயார்படுத்தி கொள்ளாமல் இருந்து விட்டோம் என்றால் மரணம் என்பது நமக்கு ஒரு தண்டனை. ஆகவே நீங்கள் தண்டனையாக கருத முன் வருகிறீர்களா, இல்லை விடுதலையாக கருத முன் வருகிறீர்களான்றது உங்களினுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய அனுபவம் தான். அடுத்து, வளத்து இடை முற்றத்து ஓர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வணைந்தான் குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடல் உடைந்தால் இறை போகும் வையாரே. என்ன அழகான விஷயம்! வளத்திடை முற்றத்துவோர், அதாவது வளத்திடைனாக்க நன்கு வளமான மண்ணை பல இடங்கள்ல தேடி தங்கள் இல்லத்தின் முற்றத்துல கொண்டு வந்து வைக்கிறார்கள். யார்? குயவர்கள். வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும், தாங்கள் செய்யக்கூடிய மட்பாண்டத்தினுக்கு உரிய பக்குவமான மண் எங்க இருக்கிறது என்று பல இடங்கள்ல தேடி சென்று அந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டுல வைத்து அதை பாடம் செய்து பானை வணைகிறார்கள். யாரு? குளத்தின் மண் கொண்டு குயவன் வணைந்தான். இந்த இடத்துல குயவன்றது யாருன்னா இறைவன். நம்ம வேற ஒரு பாட்டுல கூட கேட்டிருப்போம். இளம் பிராயத்துல, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அதேதான் அந்த பாடலின் கருத்தை திருமந்திரம் வேறு விதமா சொல்லுகிறது. நல்லதாகிய மண்ணை பல இடங்களிலிருந்து தேடி இறைவன் நம்மை நன்றாகத்தான் படைக்கிறான். அவன் முயன்றேன்னு இறைவன் படைப்புல ஏதாவது பயனற்றது இருக்க முடியுமான்னு பாருங்க. இறைவனது படைப்புல ஏதும் பயனற்றதுன்னு ஏதாயிலும் ஒன்றை சொல்ல முடியுமா பாருங்க. இறைவன் எல்லாவற்றையும் நன்றாகத்தான் படைக்கிறான். ஆகவேதான் அந்த வளமான மண்ணை கொண்டு பல இடங்கள்ல தேடி எது பொருத்தமானது என்று இல்லத்தின் முன்னே முற்றத்தில் வைத்து குயவன் ஆகிய இறைவன் பானை என்கின்ற நம்ம உடம்ப படைக்கிறான். ஒரு அழகான நம்ம உடம்பு அதற்கு இணையானது பானைன்னு சொல்லிவிட்டார். இந்த பாட்டுல இருக்கிற அணிக்கு பேரு வேற்றுமைன்னு பேர். அதாவது நமக்கு ஒரு பொருளை ஓமையா சொல்லிட்டு எதை ஓமையாக சொன்னோமோ அதை காட்டிலும் இந்த பொருள் உயர்ந்ததுன்னாவது சொல்லணும், இல்ல தாழ்ந்ததுன்னாவது சொல்லணும். இதுக்கு பேரு வேற்றுமைன்னு பேர். இப்ப உதாரணம், இளம்பிராயத்துல ஒரு திருக்குறள் படித்திருப்பீர்கள் எல்லோரும். வேற்றுமை அணைக்கு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும்
ஆறாதே நாவினால் சுட்டவடு. இப்ப தீயினால சுட்ட புண்ணுக்கு இணையானது ஒருவரை நாம் தரக்குறைவாக பேசுதல். ரெண்டும் காயம் ஏற்படுத்தும். நெருப்பு மேல பட்டாலும் காயம் ஏற்படுத்தும், நாம ஒருவரை கடுமையாக விமர்சனம் செய்தாலும் காயம் ஏற்படுத்தும். அப்போ நாம் கடுமையாக பேசுவது இஸ் ஈக்குவல் டு நெருப்புன்ட்டு. அடுத்து வள்ளுவர் என்ன பண்ணார், நெருப்புல ஏற்பட்ட காயமாவது ஆறி போயிடும், ஆனால் நாம ஒருவரை கடுமையாக விமர்சனம் செய்தோமே, நம்முடைய கடுமையான சொல் அது அவரது மனத்துல நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அப்ப நாம பேசக்கூடிய கடுமையான சொல் இஸ் ஈக்குவல் டு நெருப்புன்னு சொன்ன வள்ளுவர், நெருப்பினால ஏற்பட்ட காயம் ஆறும், ஆனா கடுமையாக பேசுவதினால் விளைந்த துன்பம் மாறாது, ஆறாதுன்னு விளக்கம் கொடுத்தார். இதுக்கு என்னன்னு பேருனா வேற்றுமைன்னு பேர். இப்போ இறைவன் என்கின்ற குயவன் மண்ணெடுத்து மட்பாண்டம் செய்வது போல், குயவன் மண்ணெடுத்து மட்பாண்டம் செய்வது போல் இறைவன் நம் உடலை செய்யணும் இல்லையா? இப்ப என்ன கேள்வி, மட்பாண்டமும் நம்ம உடம்பும் ஒன்று என்று ஒப்புமையை சொல்லிட்டு அடுத்தது வேற்றுமையை சொன்னார். மட்பானை உடஞ்சாலாவது உடஞ்சதையாவது வச்சுப்பான் வீட்டுல இல்லையா? பாருங்க, குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர். அந்த மட்பாண்டம் உடைந்து விட்டது என்றால் அந்த உடைஞ்சு போன அந்த மண் பானைய என்ன செய்வார்களா, ஓடு என்று சேர்த்து வைப்பார்கள். அது ஏதாகிலும் ஒரு பொருளை போட்டு வைக்கலாம் என்று அந்த உடைஞ்ச பானையாவது ஏதாகிலும் ஒரு விதத்துல பயன்படுத்தி கொண்டு விடுவார்கள். ஆனால் இறைவனால் செய்யப்பட்ட இந்த உடல் என்கின்ற ஒன்று உயிரற்று பிணமாக இருந்த பொழுது எவன் ஒருவனும் இதை வைத்து கொள்ள எண்ணவே மாட்டான். அதுதான் ஓடென்று வைப்பர். உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாறு. இந்த உடலின் கண் உயிர் போயிட்டதுனாக்க உடனுக்குடனாக இது எல்லோராலும் வெறுக்கப்படக்கூடியதாகவும், இறை அப்படின்னாக்க இமைப்பொழுது கூட கூட வச்சிருக்க மாட்டான், தூக்கணும். மட்பாண்டம் உடைந்தாலாவது எதுக்காவது பயன்பட்டுடும். நம்ம உடம்ப விட்டு உயிர் போச்சுன்னா நான் இன்னும் வேடிக்கையா சொல்லுவேன், நம்மை விட குறையறிவு உடைய விலங்குகளோ பறவைகளோ இறந்ததன் பின் ஏதாகிலும் ஒரு விதத்துல பயன்பட்டு விடுகிறது. மானுட உடல் தான் இறந்ததன் பின் யாருக்கும் பயன்படுறதில்லை. அந்த உடல் வாழுங்காலத்து யாருக்கெல்லாம் உதவி செய்ததோ அவர்களுக்கே அது பயன்படுறது. ஆகவேதான் உடல் உடைந்தால் இறை பொழுதும் வையார். இமைக்கிற நேரம் கூட வச்சுக்க மாட்டான். எடு சீக்கிரம், சீக்கிரம் எடுங்கள்னுமா. வேடிக்கை அதுதான், ஆச்சரியமான விஷயம். இது சில நேரங்கள்ல இப்பெல்லாம் கூடிய மட்டும் நம்ம ஊர்ல எல்லாம் பிளாட் கல்ச்சர் நிறைய வந்தாச்சு. பழைய காலத்துல எல்லாம் இந்த ஒண்டு குடுத்தனம்னு ஒண்ணு இருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள 2 அறைய ஒரு குடும்பமும் மற்ற 2 அறைகளை வேறு ஒரு குடும்பமும் எடுத்துக்கொண்டு ஒரே வீட்டுக்குள்ள வாழும். பிளாட் இல்ல, அது ஒண்டு குடுத்தன். ஒரு குடி இருக்கக்கூடிய இடத்துல மற்றொரு குடியும் இருக்கு. இதுல யாரேனும் ஒருவர் வீட்டுல ஒரு மரணம் நடந்து விட்டதுன்னா, இறப்பு நடந்து அது உறுதிப்பட்டதன் பிறகு அந்த ஒண்டு குடுத்தனத்துல இருக்கிறவர் மற்றொரு குடும்பத்துல இருக்கிறவர் உடனே கேட்பார், எப்போ எடுக்க போறேன்? முதல் கேள்வி. இறந்து 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது, அவ்வளவுதான். மனிதன் இருக்கின்ற வரைக்கும் தான் பெருமை புகழ் எல்லாமே. அந்த உயிரானது போயிற்று என்றால் இதனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றுக்கும் உதவாதத எவ்வளவு நேரம் வீட்டுல வச்சிருப்ப? ஆகவே கேட்பான். அதை விட நீங்க பார்க்கலாம், கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல வாழ்பவர்கள் அவர்கள் வீட்டுல ஏதாகிலும் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டதுன்னா உடனே கேட்பார், ஆமா கேள்விப்பட்டோம், எப்போ?
அந்திம கிரியை ஆரம்பிக்க போறேன். நான் சுவாமியை பட்னி போடக்கூடாது, நாள் முழுத கோவில சாத்தக்கூடாது. அதனால நீங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்கலன்னா, இப்படி சொல்லக்கூடிய பல பேர் இதை கேட்டு இருக்கலாம். அவ்வளவுதான் இந்த உடலுக்கு மரியாதை. உடலுக்குள் உயிர் ஓடிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் எல்லா தகுதியும் கொடுப்பார். அந்த உயிரானது நீங்கியது, உடல் உடைந்தது என்றால் இறை பொழுதும் வைக்கார். நொடி நேரம் கூட அந்த உடலை வைத்துக் கொள்ளுவதற்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே விரும்ப மாட்டார்கள். கொஞ்சம் கொடுமைதான் இது. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லும் போது கொடுமை. குடும்பத்தை சார்ந்தவர்களே விரும்ப மாட்டார். அவ்வளவுதான். எவ்வளவு விரைவாக அடுத்தடுத்து காரியங்கள் நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ அதை செய்து முடித்தா எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். இதான் இன்றைய உலக இயற்கை. இதை நீங்க மாற்ற முடியாது. இதை சரி தவறுன்னு பேசுவதற்கு நியாயமே இல்லை. இது இயல்பு, அவ்வளவுதான். இதை தவிர்க்கவும் முடியாது. அதனாலதான் உடல் உடைந்தால் இறை பொழுதும் வையார். அடுத்து 5 தலைப்பறி 6 கடை உள சந்தவை 30 சார்பு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேல் அறியோமே. ரொம்ப அழகான தத்துவம். ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்கணும். அதாவது 5 தலைப்பறி, இந்த உலகங்களை தாங்கி நடத்தக்கூடிய சிவ தத்துவங்கள் 5. பரினா கூடைன்னு அர்த்தம். இந்த கூடையில இந்த உலகத்தை நடத்துவதற்கு உண்டாகிய பொருளாக தலை என்கின்ற கூடையில 5 பெரும் தத்துவங்கள் இருக்கு. அந்த கூடையில உள்ள பொருள் போல அந்த 5 அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வித்யா தத்துவம் 7ம், பிரகிருதி என்று 1ம், ஞானேந்திரியம் என்கின்ற 5ம், கண்மேந்திரியம் என்கின்ற 5ம் ஆகிய 18. இது ஒரு வீட்டினுள் அமைந்துள்ள பல கட்டுகள் போல உடலில் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு உடலையே அப்படி வீடா கற்பனை பண்ணீங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் இதெல்லாம் இந்த தத்துவங்களை கொண்டுதான் இந்த உடல் கட்டமைக்கப்படுகிறது. ஒண்ணுமில்ல. வித்யா தத்துவம் 7ன்றது சொன்னது, பிரகிருத்தின்றது 1ன்றது புருஷன் ஆத்மா. அப்புறம் கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டோம். பொறி புலன், அதற்குண்டான காரணம் காரியம். ஆகவே இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள பலவாகிய கட்டுகள் இந்த உடல். இந்த உடல்ல இந்த உடல் அகன்று இருக்கக்கூடிய இந்த உடல்ல அமைந்த முற்றம் போல் வாயுக்கள் 10 இருக்கு. எப்படியா? அந்த 10ன்றது 10 விதமான நாடிகள், தச நாடி. ஆனா பேச்சு வழக்கில் நம்ம வேற ஒன்றை தான் சொல்லி பார்த்திருப்போம். சப்த நாடியும் ஒடுங்கி விட்டதுன்னு. ஏனென்றால் இந்த 7 நாடிகள் தான் நமக்கு மேலோட்டமாக நம்மால் உணர முடியும். நம்ம உடம்புல தச பிராணன் இருக்கு, 10 விதமான நாடிகள் இருக்கு. இந்த 10 நாடிகள்ல எல்லோராலும் எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அந்த 7 நாடிகள் துடிப்பதை நம்மால் உணர முடியும். இந்த 7 நாடிகள்ல பிரதானமா இருக்கக்கூடிய நாடிகள் 3 வாத பித்த சேத்தும நாடிகள். இவைகளை கொண்டுதான் மருத்துவன் நம்முடைய நோய், அதன் தன்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மற்றைய 4 நாடிகள் இந்த மூல நாடிகள் 4னுக்கும் உரு துணையாயிருப்பன. வள்ளுவர் அழகா பேசினார். மிகினும் குறையினும் நோய் செய்யும்
நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்றுன்னு எழுதினர். இந்த 3 நாடிகளாக மருத்துவர்களால் கண்டறியப்பட்ட வாத, ஸ்லேத்தும, பித்தம், இந்த 3 நாடிகள் அதிகமா துடிச்சாலும் நோயை கொடுத்துரும், குறைவாக துடித்தாலும் நோயை கொடுக்கும். இது அதிகமாகவும் குறைவாகவும் துடிப்பதற்கு காரணமாக இருப்பன இந்த 4 நாடிகள். இந்த 7 நாடிகளையும் ஒரு மருத்துவன் ரொம்ப இயல்பாக இனம் கண்டு கொள்ளலாம். கொஞ்சம் பயிற்சி இருந்தா நாமே கூட நம்முடைய நாடிகளை இனம் பிரித்து அறியலாம். ஆனா மிக நுணுக்கமாக இருக்கக்கூடிய நாடிகள் 3. அந்த 3 நாடிகள் நம்ம காதுக்கு கேட்காது. அதுல இறுதியாக வரக்கூடிய நாடிக்கு பேரு தனஞ்சயன்னு பேரு. அந்த நாடி பிரிதல் என்பதுதான் மரணம்னு பொருள். இதயமெல்லாம் நின்னா மரணம்னு சொல்றோம் இல்லையா? இல்ல, இதயம் நின்னதற்கு பிறகு கூட உடல் வெப்பத்தோட இருக்கும். அந்த இறுதியான அந்த நாடி தனஞ்சயன் பிரிகின்ற பொழுதுதான் உடல் வெப்பத்தை இழக்க ஆரம்பிக்கும். இந்த நாடிகள் இறுதியாக சொல்லப்படக்கூடிய அந்த 3 நாடிகள் தான் யார் காதுக்கும். அதனால்தான் நமக்கெல்லாம் சில மரபுகள் உண்டு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணன் என்ற அந்த நாடி இருக்கே, அதான் இறுதியாக வெளியேறக்கூடிய நாடி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்கள்ல அது தேர்ந்தெடுத்த துவாரத்தின் வழியா வெளியே போகும். இதற்கு புராணங்களை போய் பார்த்தீர்கள் என்றால் என்ன சொல்லுவார்கள்? அவரவர் செய் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல உடலிலிருந்து உயிர் என்ற நாடி பிரியும் வழிகள் வேறு வேறாக அமையும். கடுமையான பாவங்களையே செய்தவன், வாழ்நாளில எந்த விதமான நன்மையுமே செய்யாமல் இருந்தவன், அவன் மரணிக்கின்ற பொழுது அவன் உடலில் உள்ள நாடியானது நம்முடைய உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய உறுப்புகளின் வழியாக போகும். மரணம் கூட அருவருக்கக்கூடியதா இருக்கும். கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணி ஏதோ பரவாயில்லன்னு இருக்கக்கூடியவன் இறந்தான் என்றால் அவனது உயிரானது வாய் வழியா போகும். அதைவிட கொஞ்சம் நல்ல செய்திகளை செய்தவன் செவி வழியாக பிராணன் போகும். அதைவிட உயர்நிலையில இருந்தவன் மூக்கு வழியா. ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவன் பிராணம் கண்ணு வழியா போகும். ஞானிகளாக இருந்து வாழ்ந்து மறைந்தவர்களினது பிராணன் தலை வழியா போய் இறைவனோட ஒளியோடு ஒளியாக கலந்து விடும் என்பதாக நம்பிக்கை. அவ்வளவு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்தந்த நூல்கள்ல இவைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றனன்னு தெரியும். இது நம்பிக்கை. அதுதான் நாம சொல்றோம் இல்லையா, கபால மோக்ஷம். தலையின் வழியாக பிராணன் பிரிகின்ற பொழுது அது ஒளி வடிவில தன்னை படைத்த இறைவனோடு ஒளியோடு ஒளியாக சென்று கலந்து விடுகிறது. இதெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதனால அப்ப நாம் ஏன் இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்னாக்க வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மரணம் என்பதை ஒரு அச்சம் தருவதற்கு உண்டான ஒன்றாக சொன்னால்தான் வாழும் காலத்துல ஓரளவாவது யோகியமா இருக்கும். ஓரளவு. அதற்குத்தான் மரணம் பற்றின பல்வேறு விதமான புனைவுகளை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல. அது ஒரு இயல்பானது ஒரு நிகழ்வுன்னு நாம சொல்றது இல்லை. என்ன காரணம்னா, வாழுங்காலத்துல நீ நன்றாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு ஏதாகிலும் ஒன்றின் மீது ஒரு அச்சம் இருக்க வேண்டும். ஒரு இல்யூஷனரி ஃபியர் இருக்கணும்.
எப்படி குழந்தையை நன்கு சாப்பிட செய்வதற்கு நாம ஒரு பூச்சாண்டின்னு ஒருத்தரை உருவாக்கி வச்சிருக்கோமோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில நாம காணக்கூடிய பூச்சாண்டி மரணம் தான். அதை கொண்டுதான் இன்னைக்கு பேசக்கூடியவர்கள்லாம் பாருங்க எப்படி பேசுகிறார்கள். யாரேனும் ஒருவரது கோபத்தை, யாரேனும் ஒருவரது நம்பிக்கையை நீங்க உடைத்தீர்கள்னா உடனே என்ன சொல்லுகிறார்கள்? உனக்கெல்லாம் நல்ல சாவு வராதுன்னு. இங்க மரணம் அச்சம் தரக்கூடிய ஒன்றாக சொன்னால்தான் கொஞ்சமாவது பயப்படுறோம். இதை எல்லாரும் வழி வழியாக சொல்லி வந்திருக்கிறோம். பலவிதமா திட்டுவான். உனக்கு எப்படி மரணம் வர வேண்டும்னு திட்டுவோம். என்ன காரணம்னா, மனித வாழ்க்கையில மனிதன் பெரிதும் அஞ்சுதற்கு உண்டான ஒன்று உண்டுன்னா மரணம் தான். அதனாலதான் இது எங்கு வந்துவிட போகிறதோன்னு பயந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்களை இது தவிர்க்க முடியாதுன்னு தெரியும் தானே எல்லோருக்கும். ஆனா என்ன பண்றோம்? 60 வயது நிரம்பின உடனே அவனுக்கு 60வது ஆண்டு நிறைவு விழான்னு சொல்லி இரவெல்லாம் மரணத்தை தருதற்கு உண்டான 11 ருத்ரர்களுக்கு, ஏகாதச ருத்ரர்களுக்கு ஜபம் செய்யறோம். ஏகாதச ருத்ர ஜபம், அதுக்கு பேரு மித்ருஞ்சம்னு பேரு. அதை செய்கிறோம். அந்த ஜபத்தை செய்து அதனால் உருவேற்றப்பட்ட அந்த கலசத்துல இருக்கிற நீரை மறுநாள் அவருக்கு அபிஷேகம் பண்றோம். இந்த ஜபித்தலினால் அந்த நீரானது மந்திர உருவேற்றத்தினுக்கு உட்பட்டு அதை கொண்டு போய் இவர் தலையில ஊற்றுவதனால இவருக்கு மரணம் இருக்காது. மரணம் இருக்கும், மரணம் பற்றின பயம் பண்ணா இருக்காது. நமக்கு ஏதாகிலும் உளவியல் ரீதியாக ஏதாவது நமக்கு ஒரு அச்சத்திலிருந்து விலகுதற்கு ஒரு வலுவான ஒரு காரணத்தை சொல்லணும். அப்பா ஏகாதச ருத்ரர்களை வச்சுட்டு மித்ருஞ்சய ஜபம் செஞ்சாச்சு, இனிமே கவலை இல்லை. இந்த நம்பிக்கை தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இதுவரைக்கும் ஏகாதச ருத்ரன் மீது மித்ருஞ்சய ஜபம் பண்ணவா யாருமே இறந்திருக்க கூடாதுன்னா உலகம் தாங்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் அந்த வயதுல மரணம் என்பது ஒரு அச்சத்தை கொடுக்கும். அந்த அச்சம் இல்லாமல் அந்த மரணத்தை அணுகுதற்கு இந்த மாதிரி விழாலாம் எடுத்து நம்ம 60 வயது ஆனாலும் நமக்காக நம்முடைய சுற்றம், நம்முடைய நட்பு, நமக்கு உரியவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு உந்துதல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் வாழ்க்கையினுடைய எச்சத்தை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். எல்லோரும் இந்த உலகத்துல தோன்றிய காலம் தொட்டு எல்லோரும் இறுதி வரை இருந்து கொண்டே இருக்கணும்னா நடக்குமா? கண்ணதாசன் வேடிக்கை எழுதினான் இல்லையா, வந்தவரெல்லாம் இங்கு தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. எல்லாரும் இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசை. இருந்துட்டா யோசிச்சு பாருங்க, நம்முடைய காலத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை எத்துணை 100,000 கோடி பேர் பிறந்து இறந்து இருக்கிறார்கள். நம்முடைய காலத்தை எடுத்துக்கங்க, நம்மை சார்ந்தவர்கள், நம் உறவினர்கள் எத்தனை பேரை இறந்திருக்கும். இவர்கள் எல்லாம் இருப்பதாக வைத்துக் கொண்டு விடுங்கள். உலகத்துல அந்த மானுட எடை தாங்க முடியுமா? இதுக்குதான் நம்ம புராணங்கள் எல்லாம் சொல்றோம். இப்படி மானுட எடை கூடி போனதுனால வேற வழி இல்லை. பகவானே என்ன செய்கிறார், ஒரு அவதாரம் எடுத்து இந்த மாந்தர்களுக்கு இடையே போட்டி, பூசல், பொறாமையை உருவாக்கி சண்டையில கொண்டு போய் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு பூமி பாரத்தை சரி பண்றார். நாம சொல்லிக்கொண்ட கதை. என்ன காரணம்னா, எல்லோருக்கும் மரணம் பற்றின ஒரு அச்சம் இருக்கிறது. அதை கடந்து விட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அது வராமலேயே தடுத்து விட முடியுமா என்ற ஆசை இருக்கிறது. ஆனா 3மே நடக்க போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான்
இந்த உடலானது இந்த மாதிரி கட்டுகளோட இருக்க இந்த 6 ஆதாரங்களை அமைந்த அகன்ற முற்றம் போல இருக்கக்கூடிய வாயுக்கள் 10, அதுக்கப்புறம் காமம், குரோதம், லோபம்னு சொல்லக்கூடிய 6 குற்றங்களினால் அலைக்கழிக்கப்படுகிறோம். காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியங்கள் அதனால அலைக்கழிக்கப்பட்டு என்னாகிறது, இந்த முற்றத்தை மூடி வைத்திருக்கக்கூடிய யோனி பேதத்தால் 9 ஆகிய மக்கள் அப்பந்தலில் அமர்ந்து உண்ணும் பந்தி போல சாத்தாதி 5ம் வசனாதி 5ம் குணம் 3ம் இன்ப துன்பங்களாகிய பயன் 2ம் ஆகிய 15ம் உளவாகி இயங்கின ஆயினும் உடம்பு வெந்து கிடப்பதை பார்க்கிறோம். எல்லாம் இந்த உடம்பு அனுபவித்து விடுகிறது. ஆனால் இறுதியில் இந்த உடம்பு நிலைத்து விடுகிறதானா? நிலைக்கிறது இல்லை. அப்ப இந்த உடலால் நுகரப்படக்கூடிய உடலுக்கு உண்டான ஞானேந்திரியம், உடலுக்கு உண்டான கண்மேந்திரியம், இந்த உடலுக்கு உண்டான மனசாதி 5, குணம் 3, இவை எல்லாம் உடல் அனுபவிக்கிறது. ஆனா உடலுக்குள்ள இருக்கிற உயிர் வெளியே போன உடனே இதுகாரும் இந்த உடல் அனுபவித்தத ஏதாகிலும் ஒன்றை இந்த உடல் மீண்டும் கொண்டு வருமானா, இந்த உயிர் போன போது மேலே சொல்லப்பட்ட அத்துணையும் இந்த உடலை விட்டு வெளியே போயிட்டு பெண்ணாரு. இப்ப ஏதொன்றும் நிலைத்திருக்கல இந்த உடல்ல. உடலினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய உயிர் போன உடனேயே இதுகாரும் இந்த உடலுக்கு உண்டாகிய அனைத்து விதமான 10 நாடிகள் போகின்றன, 3 குணங்கள் போய்விடுகின்றன, 6 உறுப்புகள் போய்விடுகின்றன, எல்லா விதமான இயக்க தத்துவங்கள் செயலற்று போகின்றன. ஒன்றுமே இல்லாமல், அதை விட கொடுமை, இதனை மேலும் கொஞ்சம் நிக்க வைத்துட்டோம்னா இவைகளெல்லாம் பிரிந்தனவே இன்னும் கொஞ்ச நேரம் இந்த உடலை வைக்கலாம்னு ஒரு எண்ணம் வைத்திருந்தால் உடலிலிருந்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவினுக்கு கடுமையான நாற்றம் தோன்றுகிறது. ஆகவே நாமே என்ன பண்றோம், அந்த நாற்றம் தோன்றி விடுகிறதே என்ற கவலையில அந்த உடலை குளிப்பாற்றோம், அதுக்கு வாசனாதி திரவியங்களை போடுறோம், கொண்டு போய் இறுதி கடனை செஞ்சு. ஆகவேதான் இவைகள் அனைத்தும் உடலின் கண் உயிர் இருக்கின்ற வரைக்கும் இந்த உடல் இவைகளை நுகருகிறது. ஆனால் உடலின் கண் உயிர் போனதற்கு பிறகு நுகருதற்கு உண்டான பொருள்கள் எங்கு போயின தெரியாது. இந்த நுகர்ச்சி என்கின்ற அனுபவம் ஏன் இல்லாமல் போயிற்று தெரியாது. ஆகவே இவ்வாறு ஒன்றினுக்கும் பயன்படாத இந்த உடலை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போறோம்? ஆகவே சாந்தவை 30 சார்பு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேல் அறியோமே. எல்லாவற்றையும் இழந்து அந்த உடல் வேகதற்கு தயாரா இருக்கு. இதனோடு இது நாள் வரை உறவாடின மேலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் எங்கு போயின தெரியாது. இந்த 15 பந்தின்னு சொல்லக்கூடியவை எவை? நன்மை தீமை என்ற அனுபவம், 3 குணங்கள், இவைகளெல்லாம் என்ன ஆயின தெரியாது. ஆனால் இந்த உடல் வெந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது. இவைகளினால் பயன் ஏதும் இல்லை. இவைகளை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆகவே வெந்து கிடந்தது மேல் அறியோமே. இப்படி வெந்து கிடக்கிறதே, இப்படித்தான் எல்லார் உடம்பும் என்ற ஞானம் என்றாவது பிறந்ததுண்டா? நம்ம முன்னாடி எத்தனையோ உடல் வெந்து கிடப்பதை பார்த்தோம். அந்த உடல் வாழும் காலத்துல மிகப்பெரிய மேதையாக, மிகப்பெரிய அறிஞராக என்னெல்லாமோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில மேற்கோள் சொன்னா கஷ்டமா போயிடும். அவ்வளவு இறந்ததன் பின் அவர் தெரியுமா இப்படிப்பட்ட சாதனை செய்தவர், இப்படிப்பட்ட துறையில இப்படிப்பட்ட அறிவை ஆற்றலை கொண்டவர் என்றெல்லாம் சொல்லுவான். இப்ப எங்கு போயிற்று? அந்த உடலை விட்டு உயிர் போனதற்கு பிறகு அந்த உடல் வீணே கிடக்கிறது. இதுகாரும் நீங்கள் சொன்ன பெருமையெல்லாம் அந்த உடலுக்கு உண்டா?
அந்த உடல் இதுகாரும் நுகர்ந்த நுகர்வினை ஏதாகிலும் ஒன்றை பெற முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட இந்த உடல் நிலைக்கும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? யோசிப்போம். அடுத்த வகுப்புல மீண்டும் தொடரும். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. வணக்கம் ரகு. சொல்லுங்க. முதல்ல அச்சு அசல் அப்படின்ற அச்சுன்னு சொன்ன இல்லையா, அச்சுங்கிறது அச்சாணிக்கு. ஆமா ஆமா. அச்சு அசல்னு சொல்றச்சு அது அந்த இடத்துல அது என்ன மீனிங்ல வருது? அசல்னா அதுதான் நிரந்தரம். அசல் அது ஒண்ணுதான். கடவுள் என்கின்ற ஒரு அந்த அச்சுதான் நிரந்தரம், அதுதான் அசலானது. நம்ம மற்றதெல்லாம் அசல்னு நினைச்சு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் என்கின்ற நம்முடைய உடலினது இயக்கத்திற்கு கடவுள் என்கின்ற அச்சுதான் அசலானது, மற்றது எல்லாம் போலிகள். அசலா அப்படியே இருக்குனாக்கா அது போல. அதேதான், அச்சு அசலா இருக்குன்னா அதுவே எவிடென்டா இருக்கு, அதுதான் பர்மனன்டானதுன்னு. சரி. அப்புறம் எனக்கு ஒரு, அதாவது இப்ப அவர் எழுதி இருந்தாருனாக்க வந்து இப்ப நிறைய பேர் இறந்த பிறகு தானம் கொடுக்குறா, அதனால அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுக்கு. இப்போ அதுதான் இந்த கேள்வி வந்து திருக்குறளோட ஒப்பிடணும்னு நான் சொல்லுவேன். இந்த கேள்வி எதிர்பார்த்தேன் வருமோ அப்படின்னு. இப்போ உதாரணமா வள்ளுவர் மானன்ற அதிகாரத்துல ஒரு குறள் எழுதுறார். நான் முதுகலையில பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது என்கிட்ட ஒரு MA படிக்கிற மாணவர் என்னை மறிச்சு இந்த கேள்வியை கேட்டார். இந்த குறளுக்கு என்ன குறள்னாக்க, தலையின் இழிந்த மயிர் அணையார் மாந்தர் நிலையின் இழிந்த கடைன்ற குறள். தலையிலிருந்து விழுந்த முடி போலதான் ஒரு மனித வாழ்க்கையில அவனது மானம் போயிற்று என்றால் அவனுடைய நிலை என்பது தலையிலிருந்து உதிர்ந்த முடிக்கு இணையானதுன்னு தான் வள்ளுவர் சொல்றார். உடனே MAல இருக்கிற ஒரு மாணவர் சட்டென்று எழுந்து கேட்டார், சார் இவ்வாறு உதிர்ந்த முடிகளை எல்லாம் சேகரித்து நாம விக்கு செய்யறோமே, அது போனை கட் பண்ணிட்டேம்மா, இங்கேயே வரும் வாட்ஸ்அப்ல வந்ததுனால, சௌரி செய்யறோம் விக்கு செய்யறோம் என்ன. உடனே நான் சிரிச்சு கொண்டே பதில் சொன்ன, உண்மைதான், ஆனால் அது போலிதானே. அப்படி சௌரியா வரலாம், விக்கா வரலாம், ஆனா அது ஒரிஜினல் இல்லையே, போலிதானே. இப்ப நம்முடைய உடல் உறுப்பை யாருக்கு வேணா தானம் பண்ணலாம், உண்மைதான். அது நம் உடலோடு பொருத்தி வைக்கப்பட்டதே ஒழிய பொருத்த முறை வைக்கப்பட்டது அல்ல. ஆனா அது இயக்கி கொண்டுதானே இருக்கு. ஆனா அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் தானே இருக்கு, அதுவும் பர்மனன்ட் இல்லையே. அதுதான் எது நிரந்தரமாக இயங்குவதோ அதுதான் அச்சு அசல். நீங்க நம்ம உடம்பு உறுப்பு போச்சு, டெம்பரவரியா டென்டேட்டிவா வேற ஒரு உறுப்பு எடுத்துக்கிறோம், அதுக்கும் காலம் உண்டு, அதுக்கு வேரண்டார் உண்டு. அதுவும் எட்டர்னலா பர்மனண்டா இருக்க போறது இல்லை. நீங்க என்ன வேணும், அதுக்காக சொன்ன இன்றைக்கு நவீன மருத்துவம் லைஃப் ஸ்பேனை கூட்டிகிட்டே போறது, மரணத்தை முடிக்க ஜெயிக்க முடியலையே. இன்றைக்கு 80 வயது வாழுதெல்லாம் இயல்பான வாழ்க்கை, அவ்வளவு மருந்துகளை கொண்டு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் செய்தோம், மரணத்தை நாம ஜெயிச்சோமா? இல்லையே. அந்த மரணம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது நாம் இதுகாரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உரிய அச்சாக இருந்தது இறைவன் என்கின்ற ஒருவனை நாம அப்பொழுதாவது நினைக்கணும். அதுதான் அச்சு. நாம எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு மரணம் வரும். நம்முடைய உடல் உறுப்பை 4 பேருக்கு கிளினிக்கல் டெத் ஆச்சுன்னா நம்ம உடம்புல 6 உறுப்பு 6 பேருக்கு கொடுக்கலாம், அவர்களுக்கும் மரணம் வரும். அவ்வளவுதான். அவனுக்கு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், தேவன் உடம்புல இது போச்சு, நீ பண்ண பாவத்தினால இது போச்சு, ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்க, அடுத்தவன் உடம்புல இருந்து ஸ்பேர் கிடைக்கிறது, அதை வச்சுக்கோ, இது மேலாவது யோக்கியமா இருன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் அது. அதையும் நாம இக்னோர் பண்றோம், அதுக்கப்புறமா மரணம் வருகிறது, ஒண்ணும் பண்ண முடியாது.
அதனால நீங்க சொல்லக்கூடியது டொனேட்லாம் பண்றோம், ரைட்டு தான். டொனேட் பண்ணாலும் அதுவும் அழிய போறது, அவ்வளவுதான். அதுல மாற்றம்லாம் கிடையாது. கடைசி எது முடிவில்லாததுன்னா எல்லாவற்றினுக்கும் முடிவானது மரணம், அவ்வளவுதான். அது தவிர்க்கவே முடியாது. உடல் உறுப்பு தானம் பண்ணாலும் கர்மாவும் சேர்ந்து போகும் இல்ல சார்? கர்மாவும், அது ரொம்ப பெரிய தத்துவம், அது கர்மாவும் சேர்ந்து போகும், உண்மைதான். அது இன்னும் பெரிய தத்துவம். ஏன்னா பல உடல் உறுப்பை கொண்டு போய் வைத்து பொருந்தமே இல்லாமல் இறந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்ப கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றான், லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்றான், நம்முடைய செல்லோட நம்முடைய இயல்பான இயக்கத்தோட அது எல்லாம் பொருந்தி வரணும், அப்பதான் அது இயங்க ஆரம்பிக்கும். அப்ப ஏன் அது பொருந்தலைன்னு, அவருக்கு பொருந்தியது இவருக்கு ஏன் பொருந்தலைன்னா அவர் கர்ம வினை அது பொருந்துவதாக இருந்தது, பொருந்தியது. நாம பண்ண கர்ம வினை பொருந்துவதாக இல்லை, பொருந்தல, அவ்வளவுதான். நீங்க என்ன உதாரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் என்ன பெரிய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில என்ன சேர்த்து வச்சிருக்கோம், சம்பாதிச்சிருக்கோம். இந்த உலகத்துல எத்துணை கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஆளு, பாப் மியூசிக்ல ரொம்ப பாப்புலரான மைக்கேல் ஜாக்சன், தனக்கு மரணம் வந்துடக்கூடாதுன்ற பயத்துல தன் வீட்டுக்குள்ளேயே ஆக்சிஜன் சேம்பரை உருவாக்கி வச்சிருந்தார். தூய காத்தை மட்டும்தான் சுவாசிக்கணும், அதுதான் ஆக்சிஜன் சேம்பர் உண்டான பெட்ரூம் அவருக்கு. புறக்காற்றே வரக்கூடாது, அப்படி எல்லாம் என்ன ஆச்சு? அவ்வளவுதான். உங்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதை ஜெயிக்க முடியாது, அதுதான் கஷ்டம். நீங்க என்ன காம்ப்ளிமெண்ட் வேணா அந்த உடம்புக்கு கொடுக்கலாம், ஆனால் ஒரு நாள் டாட்டா சொல்லிட்டு போகும், ரெடியா இருந்துக்கும், அவ்வளவுதான். ரெடியா தான் இருக்கும், அவ்வளவுதான், அவ்வளவுதான் விஷயம். அந்த சந்தோஷம் தான் முக்கியம், நான் ரெடின்ற சந்தோஷம் முக்கியம், அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ.